சத்குரு இப்படி செய்வார்னு எதிர்பார்க்கல. ஒரு வீடியோவால் எல்லாம் முடிஞ்சுது. கோவை மாவட்டத்திலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஈஷா யோகா மையம் வெள்ளையங்கிரியின் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு ஆசிரமமாகும். இந்த ஆசிரமத்தை ஈஷா அறக்கட்டளை நிறுவனரான சத்குரு வித்தியாசமான ஒரு யோகியாகவும் ஞானியாகவும் ஆன்மீக குருவாகவும் திகழ்ந்து வருகிறார். இவரது ஆழமான யதார்த்தமான அணுகுமுறைக்கும் தத்துவத்திற்கும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள், இந்தியாவில் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் உள்ள பல பக்தர்களையும் பல பிரபலங்களையும் அவர் ஈர்த்து வருகிறார். ஈஷா அறக்கட்டளை நிறுவனத்தின் நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் பெரும்பாலும் சத்குரு எனவே பக்தர்களாலும் பொதுமக்களாலும் அழைக்கப்படுகிறார். இந்த நிறுவனத்தின் மூலம் உலக அளவில் யோகா தொடர்பான நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறார். இவர் ஒரு ஆசிரியராக, ஊக்கமளிக்கும் பேச்சாளராக, ஆன்மீக குருவாகவும் காணப்படுகிறார். ஆன்மீக துறையில் சத்குருவின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் விதமாக கடந்த 2017ஆம் ஆண்டு இந்திய அரசின் மரியாதைக்குரிய பத்ம விபூஷன் விருது அவருக்கு வழங்கப்பட்டது. மேலும் கடந்த 2019ஆம் ஆண்டு தனியார் செய்தித்தாளில் 50 சக்தி வாய்ந்த மனிதர்கள் பட்டியலில் சத்குருவின் பெயரும் இடம்பெற்றிருந்தது. இவருடைய ஆசிரமத்தில் சேவை செய்ய ஆயிரக்கணக்கான மாணவர்களும் பெரியோர்களும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதன் ஒருபடி மேலே ஒவ்வொரு மகா சிவராத்திரி விழாவிலும் இவரது போதனைகளையும் நடனங்களையும் கண்டுகளிப்பதற்காக பல்வேறு சினிமா பிரபலங்களும் பக்தியுடனும் கலந்து கொள்வார்கள். இம்முறை கூட முக்கியமாக நடிகை பூஜா ஹெக்டே, நடிகர் சந்தானம், நடிகை தமன்னா ஆகியோர் பக்தியுடன் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் உணர்ச்சி பெருக்கில் அழத் தொடங்கினர். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஆசிரமத்தின் நிறுவனர் சத்குரு பெண் ஒருவருடன் நெருக்கமாக நடந்து வரும் வீடியோ ஒன்று எக்ஸ் தள பக்கத்தில் வெளியாகியுள்ளது. இது குறித்த வீடியோ தற்போது கடும் விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளது. ஆனாலும் சர்ச்சைக்குரிய வீடியோவில் இருக்கும் பெண் அவருடைய மகள் என கூறப்பட்டாலும், இது போன்ற பொதுவெளியில் மகளாக இருந்தாலும் நடந்து கொள்வது அநாகரீகம் என வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பல ஆயிரக்கணக்கான மக்கள் சத்குருவை பார்த்து அவர் வழியை பின்பற்றி வரும் நிலையில் பொதுவெளியில் மகளுடன் மிக நெருக்கமாக செல்வது சற்று வேதனை அளிக்கிறது என்றும் விமர்சனம் செய்துள்ளனர். குறிப்பாக நேற்று நம்முடைய மத்திய அரசு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 பாராளுமன்றத்தில் நாம் கொண்டு வந்த சட்டம், அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து நேற்று அதற்கான ஃபார்ம் எல்லாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும், யார் அப்ளை பண்ணணும், யாருக்கிட்ட அப்ளை பண்ணணும், அதெல்லாம் கூட நாம் பார்த்திருக்கின்றோம். அதன் பிறகு வழக்கம் போல தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் இது என்னன்னே தெரியாமல், இது என்னன்னே புரியாமல் அவர்களாக ஒரு யூகம் வைத்துக்கொண்டு அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் மற்றும் ஒரு முறை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களோட பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கொஞ்சம் நீளமான ஒரு பேச்சு தான், கொஞ்சம் டைம் எடுத்து அதை சொல்லணும். இதுக்கு ஒரு நீண்ட நெடிய விளக்கம் தேவைப்படுகிறது. காரணம், எதற்காக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேர்தல் அறிக்கையில் குடியுரிமை திருத்த சட்டம் நாம் கொண்டு வருகின்றோம் என்று இதற்காக மக்களுக்கு நாம் சொன்னோம், எதற்காக கொண்டு வந்தோம், நேற்று எதற்காக அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றோம். நமக்கு தெரியும், இந்தியாவை பொறுத்தவரை குடியுரிமை என்பது 2 வழியில் நமக்கு கிடைக்கும். ஒன்று இங்கே பிறப்பதன் மூலமாக, இன்னொன்று வழித்தோன்றல் மூலமாக. சிட்டிசன்ஷிப் பை பர்த், சிட்டிசன்ஷிப் பை இந்தியாவுடைய குடியுரிமையை தீர்மானிக்கும். பிறப்பின் மூலமாக சிட்டிசன்ஷிப் பை பர்த், இது நமக்கு எப்ப அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அமலுக்கு வந்ததோ 26 1950 1987 ஜூலை 1ஆம் தேதி வரை இந்தியாவிலே யார் பிறந்திருந்தாலும் கூட அவருக்கு நேரடியாக குடியுரிமை. 1987 2003 வரை, 1987 2003 வரை அவர்களுடைய 2 தந்தை தாய் இருவருமே இந்தியாவிலே பிறந்திருந்தால் குடியுரிமை. இந்தியாவிலே பிறந்திருக்க வேண்டும். இன்னொருத்தர் இல்லீகல் மைக்ரண்ட். 87 வரை ஒரு சிஸ்டம், 87 2000 ஒரு சிஸ்டம், 2003 இப்போ ஒரு சிஸ்டம். வழித்தோன்றல் மூலமாக குடியுரிமை, சிட்டிசன்ஷிப் பை டிசென்ட். 1986 உள்துறை அமைச்சரவை ஒரு கடைசியா ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் ஜிஓ போட்டிருக்காங்க, கவர்மெண்ட் ஆர்டர். அதைத்தான் இன்னைக்கு தமிழக அரசு பின்பற்றுறாங்க.
அதாவது இலங்கையிலிருந்து யார் அகதிகளாக வந்திருக்கின்றார்களோ அவர்கள் இந்தியாவை பொறுத்தவரை 1951 1967 அகதிகளுக்கான ஐநா சட்டத்தை நாம் பின்பற்றப் போவது கிடையாது. பிரின்சிபல் ஆஃப் நான் ரிஃபர்மெண்ட் என்கின்ற சட்டத்தை பின்பற்றப் போகின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவர்கள் எப்ப இலங்கையில பிரச்சனை சுமூகமாக தீர்கிறதோ அப்ப திரும்ப போயிடணும் அப்படிங்கறத 1986 எடுக்கப்பட்ட நிலைப்பாடு. அன்னைக்கு திமுக அரசியல் இல்லைங்களா நாராயண சார்? அரசியல் இருந்தாங்க, திமுக ஆட்சியில் இல்லையா? அன்னைக்கு மத்திய அரசு 1986 கொடுத்த ஜிஓ தான் இன்னைக்கு பின்பற்றோம். பிரின்சிபல் ஆஃப் நான் ரிஃபர்மெண்ட், அதாவது இலங்கையில எப்ப இயல்பு நிலை திரும்புகிறதோ அன்னைக்கு இந்த சகோதர சகோதரிகள் செல்வார்கள். அதை தாண்டி அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 11 ஆண்டுகள் யார் இந்தியாவில் வசித்திருக்கின்றார்களோ அகதிகளாக வந்தவர்களுக்கு குடியுரிமை நம்முடைய அரசு கொடுத்திருக்கின்றோம். அது நாம் இல்ல, காங்கிரஸ் கட்சியிலும் கொடுத்திருக்காங்க, காங்கிரஸ் ஆட்சியில். இன்னைக்கு இந்தியா என்ன சொல்லுது? இலங்கையில 13வது அமெண்ட்மெண்ட்டை நடைமுறைப்படுத்துங்க. குறிப்பா எல்லா இடத்திலும் கூட பொலிட்டிக்கல் பவரை திரும்ப அந்த மாகாணத்துக்கு கொடுங்க, பினான்சியல் பவரை கொடுங்க, இயல்பு நிலைக்கு கொண்டு வாங்க. திரும்ப இங்க யாரெல்லாம் இதற்கு முன்பு நம்முடைய வேறு வேறு அக்ரிமெண்ட் சாஸ்திரி பேக்ட்ல யாரையெல்லாம் குடியுரிமை கொடுத்து நாம் எடுத்துக்கொண்டோமோ லட்சக்கணக்கான நம்முடைய சகோதர சகோதரிகளை குடியுரிமை கொடுத்து எடுத்துக்கிட்டோம். அது இந்தியாவும் இலங்கையும் போட்ட ஒப்பந்தம். அதை தாண்டி குறிப்பாக 1983 2009, அதை தாண்டி குறிப்பாக 1983 2009 வரை யுத்த காலகட்டத்தில் எந்த சகோதர சகோதரிகள் வந்திருக்கின்றார்களோ 11 ஆண்டுகள் நம்முடைய மண்ணில் யார் தங்கியிருக்கின்றார்களோ அவங்களுக்கு குடியுரிமை சட்டம் கொடுத்திருக்கின்றோம்.